இம்ப்ளான்ட் போட்டுட்டேன் நான் வந்து பல்லே தேய்க்காம இருக்கேன் அப்படின்னாக்கா கிடையாது. இம்ப்ளான்ட் போட்டு நீங்க அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னாக்க அதுக்கு வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இம்ப்ளான்ட் கழண்டு கையோட கூட வந்துடும். அதே மாதிரி இப்போ இம்ப்ளான்ட் போட்டுட்டு ரெகுலரா நம்ம வந்து ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கும் இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. வாயில நமக்கு ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னாக்க அதனாலேயே வயத்துல அல்சர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம சொல்லும் போது ஒரு வேரெல்லாம் இருக்கு அப்படின்னா அது வேர் தானே அப்படின்னு நம்ம விடக்கூடாது. அதை இமீடியட்டா நம்ம எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேன்சரே வராம தடுத்து இருந்திருக்கலாம். கேன்சர் வந்து அதனால நிறைய பிரச்சனைகள். இப்போ கேன்சர் வந்து எங்க வருதுங்கிறத பொறுத்து சில பேருக்கு வந்து எலும்பே ரிமூவ் பண்ற அளவுக்கெல்லாம் கூட போகும். ஃபில்லிங் இருக்கும் போதே நம்ம போய் பார்த்து டென்டிஸ்ட போய் பார்த்துட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு ஃபில்லிங் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சின்ன சொத்தை இருக்கும் போதே போனாங்கன்னா ஒரு ஃபில்லிங் பண்ணி விட்டுற போறாங்க. வலியுமே இருக்காது அந்த ப்ரொசீஜர்ல. அது வந்து பல்லு மேல இருக்கிற சொத்தையை மட்டும் கிளீன் பண்ண போறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம அதை ஓட்டையை ஃபில் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு பெயின் ஃபேக்டர் இருக்க போறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பல்ல போய் டாக்டர்கிட்ட காட்டி அதை சரி பண்ணணும் அப்படின்னா, ஐயோ அது காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆகுறத விட அதில் ஏற்படுற பெயின் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால பயந்துட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு வேற வழியே இல்லை, போய் தான்ன்ற சுச்சுவேஷன் வரும்பொழுது அப்போ தான் போய் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் விட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு எல்லாத்தையும் பண்ணும் பொழுது எல்லா சிரமங்களுமே உங்களுக்கு சேர்ந்து வந்துருது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலா டென்டிஸ்ட்ரி காஸ்ட்லி கிடையாதுங்க. நம்ம டென்டிஸ்ட்ரியை ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தோம்னாக்க அது வந்து நமக்கு ஒரு சின்ன ஃபில்லிங்கோட முடிஞ்சிடும். நம்ம அதை பார்க்காத பட்சத்துல நெக்லிஜென்ஸ் தான் காஸ்ட்லியர். நம்ம அதை விட்டுட்டு பெருசார வரைக்கும் விட்டுறதுனாலதான் இப்போ சின்னதா ஒரு ஃபில்லிங் இருக்கும் போதே நம்ம போய் பார்த்து டென்டிஸ்ட போய் பார்த்துட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு ஃபில்லிங் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சின்ன சொத்தை இருக்கும் போதே போனாங்கன்னா ஒரு ஃபில்லிங் பண்ணி விட்டுற போறாங்க. வலியுமே இருக்காது அந்த ப்ரொசீஜர்ல. அது வந்து பல்லு மேல இருக்கிற சொத்தையை மட்டும் கிளீன் பண்ண போறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம அதை ஓட்டையை ஃபில் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு பெயின் ஃபேக்டர் இருக்க போறது இல்லை. பட் அதை விட அது எய்தர் நம்ம ரூட் கெனால் பண்றோம், அப்படி இல்லைனாக்கா ரூட் கெனலும் பண்ண முடியாத ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம அந்த பல்லை எடுக்க போறோம். இது ரெண்டுமே கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பெயின் இருக்கு. அதாவது பெயின் கம்மி பண்ணலாம். நான் பெயினே இருக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் பெயின் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எடுக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. நிறைய பேருக்கு பல்லு நுணுங்கி கொட்டி அதுவாவே கொட்டிடுது. அது சொத்தையினால கொட்டுதா இல்லை எப்படின்னு தெரில. ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிலர் சொல்லி நானே பார்த்துருக்கேன். என் பல்லு வந்து சொத்தையே இருந்த மாதிரி தெரியல, ஆனால் எல்லாமே நுணுங்கி எனக்கே தெரில எப்போ நுணுங்கி கொட்டுச்சு, என் பல்லே ஒரு சைடு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படி மேம்? எல்லாத்துக்கும் காரணம் சொத்தை தான் மேடம். இப்போ அந்த சொத்தை வந்து வெளியில நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாப்பிடும்போது போய் சாப்பாடு மாட்டோம். அந்த சாப்பாடு மாட்டும் போதே நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஆக்சுவலா அந்த ஓட்டை குட்டியூண்டா இருந்திருக்கும். அதை நம்ம பார்க்காத போது அது இன்னும் பெருசாகி அது எப்படி அந்த பல்லு இருந்ததே நமக்கு தெரியாத அளவுக்கு வெறும் வேர் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு ஆயிடும் அந்த பல்லு. ஓகே மேம், இப்போ வந்து அந்த பல்லு சுத்தமாவே இல்லை, அவங்கெல்லாம் வந்து பல் செட்டு வச்சிருப்பாங்க, இப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்கன்ற ஒரு விஷயத்த நீங்க பேசும்போது சொன்னீங்க. இப்போ வந்து ஃபுல்லாவே அவங்க வந்து செயற்கை பல் வச்சுக்கணும், பெர்மனண்டாவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பெர்மனண்டா வைக்கும் பொழுது வேற இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராம இருக்குமா மேம்? அதை எப்படி பராமரிக்கிறது மேம் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கும் போது? இப்போ ஒரு பல்லே இல்லை, ஒரு பல்லு கூட வாயில இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 2 வகையில தான் பல்லு கட்டலாம். ஒண்ணு, நம்ம காலங்காலமா கட்டிட்டு இருந்தா கழட்டி மாற்ற பல் செட்டு. இல்லை எனக்கு கழட்டி மாட்ட முடியாது, என்னால் எனக்கு அது ரொம்ப கஷ்டம், எனக்கு வராது அப்படின்னாக்க இந்த இம்ப்ளான்ட் போட்டு பல்லு கட்டலாம். இந்த இம்ப்ளான்ட் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேல் வாய்க்கு எய்தர் 4 இல்லை 6 இம்ப்ளான்ட் போட்டு எல்லா பல்லுமே நம்ம கட்டிக்கலாம். ஒரு வாய்க்கும் இப்போ மேல் பற்களுக்கு ஒரு 4 இல்லை 6 போடுவோம். அதே மாதிரி கீழ் பற்களுக்கு அவங்க எலும்புக்கு ஏற்ற மாதிரி 4 இல்லைன்னா 6 இம்ப்ளான்ட் போட்டு எல்லா பல்லுமே நம்ம கட்டிக்கலாம். இதுவுமே மெயின்டைன் அவங்க நல்லா பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு இருந்த பல்லு எப்படி வீக்காச்சோ, சில பேருக்கு ஆடி விழுந்திருக்கும், அந்த மாதிரி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் இந்த இம்ப்ளான்ட்லயும் பிரச்சனை வரும். இம்ப்ளான்ட் போட்டுட்டேன் நான் வந்து பல்லே தேய்க்காம இருக்கேன் அப்படின்னாக்கா கிடையாது. இம்ப்ளான்ட் போட்டு நீங்க அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னாக்க அதுக்கு வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இம்ப்ளான்ட் கழண்டு கையோட கூட வந்துடும். இம்ப்ளான்ட் போட்டதுக்கு அப்புறம் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இம்ப்ளான்ட் போட்டு இமீடியட்டா வந்து அதை எப்படி எல்லாம் பராமரிக்கிறது? ரெகுலரா நம்ம அந்த இம்ப்ளான்ட்டை சுத்தி அழுக்கு சேராம பாத்துக்கணும் முதல்ல.
அது நம்ம சாப்பிட்டுட்டு கிளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னாக்கா இம்ப்ளான்ட்டை சுத்தி அழுக்கு சேரும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த இம்ப்ளான்ட்டை சுத்தி ஃபார்ம் ஆகிற எலும்பு வந்து ஒழுங்கா ஃபார்ம் ஆகாது. சரி நான் இம்ப்ளான்ட் போட்டு முடிச்சிட்டேன், எனக்கு எலும்பெல்லாம் ஏற்கனவே நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு, இனிமே நான் பல் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஃபார்ம் ஆயிருக்கிற எலும்பெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அது திரும்ப என்ன ஆகும்னா அந்த இம்ப்ளான்ட்டை வீக் ஆக்கிரும். ஸோ நம்ம மெயின்டைன் ஒழுங்கா பண்ணல அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அதே மாதிரி இப்போ இம்ப்ளான்ட் போட்டுட்டு ரெகுலரா நம்ம வந்து ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கும் இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. நம்ம இம்ப்ளான்ட் போட்டு சொல்லியே அனுப்புவோம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் கேட்காம ஸ்மோக் பண்றாங்க, ரெகுலரா அவங்களோட ஹேபிட் கண்ட்ரோலே இல்லாம பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் தான். ஸோ இப்போ மொத்த பல்லையும் நம்ம வந்து இம்ப்ளான்ட் மூலமா கட்டும் பொழுது அதோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் மேம்? சாதாரண பீப்புளும் அதை செஞ்சுக்க முடியுமா? பண்ணலாம் மேடம். அதாவது இப்போ பாத்தீங்கன்னாக்க எத்தனை இம்ப்ளான்ட் போடுறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த இம்ப்ளான்ட்டே நிறைய வகையில இருக்கு, நிறைய கம்பெனி நிறைய காஸ்ட்ல வருது. இப்போ பண்ண முடியாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, அதாவது ரொம்ப அவங்களால சுத்தமாவே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு பண்றதுக்கும் இப்போ காலேஜ் எல்லாம் போனாங்க அப்படின்னாக்கா அங்கெல்லாம் ஃப்ரீயா கூட பண்ற இடங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு பிரைவேட் கிளினிக்ல போனீங்கன்னா அவங்களுக்கான காஸ்ட்டை நம்ம பே பண்ணி பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாகவே நம்ம இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக நம்ம பல்லு இருக்கும்போது எப்படி கடினமான பொருட்கள் எல்லாமே ஈஸியானது எல்லாமே சாப்பிட்டோமோ அதே மாதிரி நம்ம ரெகுலராகவே அதை பயன்படுத்த முடியுமா அந்த பல்லை? இம்ப்ளான்ட் போட்டு இனிஷியலா முதல் ஒரு வாரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம ஒரு புது செருப்பு வாங்கி போடுறோம், எடுத்த உடனே நமக்கு அந்த செருப்பு கிடைக்கும், போட்ட உடனே செருப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இம்ப்ளான்ட் ஏதோ ஒண்ணு, ஒரு பல் செட்டோ ஒரு இம்ப்ளான்ட்டோ நம்ம வாயில போட்டோம் அப்படின்னாக்க எடுத்த உடனே நான் இன்னைக்கே போயிட்டு நான் பயங்கரமா சாப்பிடுறேன் அப்படின்னா கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா பழக சொல்லுவோம். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லைட்டா சாஃப்டா ஒரு இட்லி சாப்பிடுங்க, ஒரு இடியாப்பம் சாப்பிடுங்க, ஒரு நார்மலா ஒரு சாதம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சப்பாத்தி பூரி, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நீங்க சாப்பிட்டுட்டு இம்ப்ளான்ட் உங்களுக்கு ஃபுல்லா செட் ஆகுது அப்படின்னா செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் வந்து பல் தொடர்பா இருக்கு. நம்ம பல்லு வேற, நம்ம உடம்புல வேற எந்தெந்த விஷயங்களோட எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு? ஸோ இப்போ ஒரு பல்லுல ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எங்கெல்லாம் அந்த எஃபெக்ட் காட்டும் மேம்? நம்ம பாடியில எங்க வேணா அதோட எஃபெக்ட் வரலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறது நம்ம சாப்பாடு. அந்த சாப்பாடு செரிமானத்துக்கான முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம பற்கள். நம்ம சாப்பிட்றத வாயில தான் முதல்ல போடுறோம், போட்டு அந்த பற்களால தான் நம்ம மென்று சாப்பிட்றோம். அந்த பற்கள் இல்லை அப்படின்னாக்கா நம்மளால மென்று சாப்பிட முடியாது. ஸோ பற்கள் இல்லைனாக்கா நமக்கு செரிமானம் ஆறதே ரொம்ப கஷ்டம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் வாயில நமக்கு ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னாக்க அதனாலேயே வயத்துல அல்சர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம பற்களை ரொம்ப கரெக்டா பாதுகாக்கல அப்படின்னாக்க நம்ம சாப்பாடு ஜெரிக்காது. சாப்பாடு ஜெரிக்கிறதுனாலே நமக்கு வேற என்ன ப்ராப்ளம் வேணா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பல்லுக்கும் நம்முடைய ஹார்ட்டுக்குமான சம்பந்தம் என்ன, அது எப்படி கனெக்ட் ஆகுது? ஸோ அதனாலயும் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது பல்லுல ஒரு சொத்தை இருக்கு, நம்ம அதை பார்க்காமையே விடுறோம். அப்படிங்கும்போது ஹார்ட் அட்டாக்னு நம்ம டைரக்டா எனக்கு பல்லு சொத்தை இருந்தது அதனாலதான் நான் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒரு இது சொல்லிட முடியாது. ஆனாலும் நம்ம பார்க்காம விடும்போது அதனால வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பல்ல வந்து ரொம்ப அழகுபடுத்திக்கிறதுக்கு இப்போ நிறைய மெனக்கடல்கள் வந்து எல்லாருமே பண்றாங்க. டாப் ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கிற நார்மல் ஐடி பீப்புள் வரைக்குமே எல்லாருமே நம்ம பற்களை வந்து ரொம்ப அழகாவும் மென்மையாகவும் தெரியணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி இல்லை வாயிலையும் சரி வேற எதுவும் பிரச்சனைகள் வராதா? அதை எப்படிலாம் வந்து பண்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பண்றாங்க மேம்? இப்போ பல்லு வந்து வரிசையா இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ எனக்கு பல்லுக்கு நடுவுல கேப் இருக்கு, இல்ல எனக்கு முன்னாடி இருக்கிற பற்கள் உடஞ்சிருக்கு, எனக்கு அது பார்க்க அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா அந்த பல்லு எனக்கு வந்து நான் ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல கண்ணில் பண்றது என்னோட பற்கள் தான். ஸோ நான் பார்க்கும்போது அவங்களுக்கு அது அழகா தெரியணும், அதனால நான் அதை வருஷப்படுத்தணும்னா எய்தர் கம்பி கட்டி வருஷப்படுத்தலாம், இல்லைன்னா இப்ப வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ கழட்டி மாற்ற அலைனர்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு, அது பண்ணலாம். ஆனா இந்த 2 ப்ரொசீஜருமே அப்படின்னாக்க இன்னைக்கே எனக்கு ரிசல்ட் கிடைக்காது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 2 வருஷம்
1.5 வருஷம் ஆகும். அப்பதான் உங்களுக்கு அந்த பல்லை வரிசைப்படுத்த முடியும். எனக்கு அவ்வளோ டைம் எல்லாம் கிடையாதுங்க. எனக்கு இந்த முன்னாடி 2 பல்லு மட்டும்தான் எனக்கு உடஞ்சிருக்கு. அந்த 2 பல்லுக்கு நடுவுல மட்டும்தான் எனக்கு சின்ன கேப் இருக்கு. அதை எனக்கு இமீடியட்டா சரி பண்ணணும். இல்லைன்னா எனக்கு வந்து கிளிப்பு போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. 6 மாசம் 1 வருஷம்லாம் என்னால 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இமீடியட்டா எனக்கு அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் இருக்கு, எனக்கு பல்லு அழகா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கனாக்க வேற அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு பல்லு மேல லேமினேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எப்படி இப்போ நம்ம வந்து உட்டு மேல ஒரு லேமினேட் ஒட்டி நம்ம வந்து அதை அழகுபடுத்துறோமோ அதே மாதிரி பல்லு மேல லேமினேட் அப்படின்னு ஒட்டி இந்த பல்ல வரிசைப்படுத்தின மாதிரி அழகா காமிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர். நம்ம பல்ல அழகுபடுத்துறதுக்கான ஒரு விஷயம் மட்டும்தான். சோ அந்த 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 மாதிரி நீங்க பண்ணும்போது அது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் மேம் அந்த பல்? அதை நம்ம கரெக்டா செய்யும் போது கரெக்டா நம்ம வந்து நீங்க கரெக்டா ப்ரொசீஜர் படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் கூட அது பாட்டுக்கு இருக்கும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட டெய்லி ஒரு வீக்லி ஒரு ட்வைஸோ இல்ல ஒரு வீக்லி ஒன்ஸோ வந்து பல்லு வந்து கிளீன் பண்ணிட்டு போவாங்களே, என் பல்லு எனக்கு மஞ்சளா இருக்கு இல்ல கரையா இருக்கு, ஸோ எனக்கு கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி, இப்போ அந்த மாதிரி அடிக்கடி பண்ணும்போது அந்த எனாமல் போகாதா? வீக்லி ஒன்ஸ் ஜென்ரலா நம்ம கிளீன் பண்ண முடியாது, பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம கிளீன் பண்றோம் அப்படின்னாக்கா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணா அது போதுமானது. ஸோ இப்போ வாய் புற்றுநோய் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கும் பல்லுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த பல்லுனாலதான் அந்த புற்றுநோய் கேன்சர் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி மேம் அது? அதாவது பல்லுனால வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2-3 விஷயம். இப்ப சில பேருக்கு வந்து பல்லு உடஞ்சிருக்கும், வெறும் வேர் மட்டும்தான் இருக்கும். அந்த வேரை எடுத்துருங்க அப்படின்னு டாக்டருங்க சொல்லுவாங்க. அது வேர் தானே டாக்டர், அது பாட்டுக்கு இருக்குது, அது பாட்டு கிடக்கு, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விட்டுருவாங்க. அந்த வேர் வந்து இன்ஃபெக்டட் ஆயிடும். அது இன்ஃபெக்டட் வேறு இருந்து 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 இப்போ பல்லுல மேல பல்லு இருக்கும்போது உங்களுக்கு வலி தெரியும், வேர் மட்டும் இருக்கும்போது சில பேருக்கு அது வலியும் கூட தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி அது கேன்சரா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சிலர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு பல்லு விழுந்துடுச்சு இல்ல இந்த தாடையை சரி பண்ணணும் அப்படின்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க? இப்போ பல்லே விழுந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பல்லு கட்டணும், அதுதான் ஆப்ஷன். இப்போ தாடையை சரி பண்ணணும்னாக்கா எதனால? இப்போ வந்து அழகுபடுத்திக்கிறதுக்காக தாடையை சரி பண்ண போறாங்களா, இல்ல வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அதை சரி பண்ண போறாங்களா? இப்போ அழகுபடுத்திக்கிறதுக்காக சரி பண்ண போறாங்கன்னாக்கா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே வேற. இப்போ தாடை உடஞ்சிருக்குனாக்கா அதை இமீடியட்டா நம்ம பார்த்து இமீடியட்டா சரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ புதுசா ஒரு டென்டல் டாக்டரா வரணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கோ இல்ல பல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து தெரியாம உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றவங்களுக்கோ நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்ப வந்து ஒருத்தங்க பல்லு சம்பந்தமா இது வரைக்கும் நான் டென்டிஸ்ட் கிட்டயே போல அப்படின்னாக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம ரெகுலரா காமிக்கணும். அது எதுக்குன்னா, நான் முதல்ல சொன்னதுதான், இப்போ நெக்லிஜென்ஸ். இப்போ நம்ம 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி காமிக்கும் போது ஒரு சொத்தை சின்னதா இருக்கும் போதே அவர் பார்த்து சொல்லிடுவாங்க. அதை நம்ம 6 மாசத்துக்குள்ள நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது பெருசாகாது, அதனால மற்ற பிரச்சனைகள் வராது. ஸோ ஒரு டென்டிஸ்ட போய் பாக்குறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு கஸ்டமரியா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம யாருமே பண்றது கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஓன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து டென்டிஸ்ட் கிட்ட போனோம்னா பல்லு வலி வந்தா மட்டும்தான் போவாங்க. ஆனா அதை ரெகுலரா போகும்போது பல் வலி வராம நம்ம தடுக்க முடியும். வந்ததுக்கு அப்புறம் வருமுன் காப்போம்ங்கிறதே அதுதான். அது எதுக்கு வர விடணும்? பல்லு வலி எதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வலியை அனுபவிச்சு நான் எதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும்? பல்லு வலி வரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் போதே நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்னாக்க பல்லு வலி வராமையே நம்ம அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அது மாதிரி பல் மருத்துவரா, அதே மாதிரி ஒரு பல் மருத்துவரா ஒருத்தவங்க போகணும்னு நினைக்கிறாங்கனாக்கா ஆக்சுவலா இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டடா 2 வகை. நான் காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கிறது எல்லா துறையிலையுமே நம்ம பண்ணலாம். ஆனா டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது மூலியமா இப்போ மக்களை நம்ம ஆக்சுவலா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும். இப்போ அழகுபடுத்தி காமிக்கிறோம் ஒரு பேஷண்ட்டை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இத்தனை வருஷமா அவங்களுக்கு வந்து பல்லு வந்து வரிசையா இல்லை, அதை நம்ம அழகுபடுத்தி காமிக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸையே நம்ம பூஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. அது வந்து அவங்கள வந்து ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாத ஒரு மனுஷங்களை கூட வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட செயல்படுத்துறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். உங்களுடைய சர்வீஸ்ல
நீங்க பார்த்த ஏதாவது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணியிருப்பீங்க பல் தொடர்பாகவே. ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் பண்ணோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? அதாவது இப்போ நான் முதலையே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு வேறு வந்து அப்படியே வாயில விட்டுட்டாங்க, எத்தனையோ வாட்டி நம்ம சொல்லியும் அவங்க எடுக்காமையே இருந்து அது வந்து கேன்சரா மாறின கேஸ்கள்லாம் இருக்கு. இப்போ அந்த வேறு தான் ஒரு 4 வேர் இருந்தது வாயில, அந்த 4 வேரை எடுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல சொல்லியும் அவங்க கேட்காம ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த வேரை எடுக்கும்போது வேர் இன்னைக்கு எடுத்து 2 நாள்ல வந்து உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு காலிஃபிளவர் மாதிரி ஒரு இது வந்தது, அதுக்கு ஒரு growth மாதிரி ஒண்ணு வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேன்சர். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம சொல்லும் போது ஒரு வேரெல்லாம் இருக்கு அப்படின்னா அது வேர் தானே அப்படின்னு நம்ம விடக்கூடாது. அதை இமீடியட்டா நம்ம எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேன்சரே வராம தடுத்து இருந்திருக்கலாம். கேன்சர் வந்து அதனால நிறைய பிரச்சனைகள், இப்போ கேன்சர் வந்து எங்க வருதுங்கிறத பொறுத்து சில பேருக்கு வந்து எலும்பே ரிமூவ் பண்ற அளவுக்கெல்லாம் கூட போகும். வாயில உள்ள எலும்பையே நம்ம எடுக்க வேண்டியெல்லாம் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை வரும்பொழுது வேற என்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம்? இப்போ நீங்க வாயில உள்ள எலும்பே எடுத்துட்டீங்க, ஸோ இப்போ எல்லா பல்லுமே போயிடும் நமக்கு. அப்படிங்கும் பொழுது வேற அது எந்த பக்கம் கேன்சர் இருக்கோ அந்த பக்கத்துல இருக்கிற எலும்பையே கூட எடுக்க வேண்டி வரலாம். ஓகே. அப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த கேன்சரை நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணி சரி பண்ணிட முடியுமா, இல்ல அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு? அதை நம்ம ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருக்கணும், திரும்ப வருதா அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். பட் அது வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபுல் ஃபேஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கேன்சர் கியூர் பண்ணிடலாம். அது திரும்ப வரல அப்படிங்கறத நம்ம ஒரு ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்கள் இவ்வளவு நிறைய எங்களுக்கு டைம் ஒதுக்கி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ முக்கியமா பல் பராமரிப்புல இந்த 5 கண்டிப்பா ஃபாலோ பண்ணா நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் காலையில ஒரு பிரஷிங், காலையிலயும் நைட்டும் ஒரு பிரஷிங், அதுக்கப்புறம் 2 பல்லுக்கு நடுவுல ஃப்ளாஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கயிறு மாதிரி இருக்கும். 2 பல்லுக்கு நடுவுல இருக்கிற அழுக்க நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம சாப்பிட்றதெல்லாம் இப்போ கீரையெல்லாம் 2 பல்லுக்கு நடுவுல போய் மாட்டிக்கும், அதை வந்து பின்ன வச்சோ டூத் பிக்க வச்சோ நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்குதான் ஃப்ளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஒரு சின்ன கயிறு மாதிரி தான். அந்த கயிறை வந்து இந்த 2 கைக்கு நடுவுல கட்டிக்கிட்டு அதை ஒரு பல்லுக்கு நடுவுல ஒரு பல்லுக்கும் நடுவுல விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்க 2 பல்லுக்கு இடையிலையும் நம்ம கிளீன் பண்ணுவோம். 2 பல்லுக்கு இடையில ஜென்ரலா பிரஷிங் வச்சு நம்மளால கிளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ளாசிங்கை நம்ம ரெகுலரா பண்ணும்போது 2 பல்லுக்கு இடையில சொத்தை வராம தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போய் ஒரு டென்டிஸ்ட பாக்குறது. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனையே சின்னதா இருக்கும் போதே ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு. இது பண்ணும் போதே நம்ம டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரதை நம்ம நல்லா தடுக்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.